தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு பரபரப்பான ஒரு பேட்டியை வந்து போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் என்பதை நாங்கள் எல்லாம் ஒத்துக்கிறோம். சந்தோஷமான விஷயம் தான். ஆனால் வந்து எல்லா அரசு கட்சிகளையும் தலைவர்களும் சரியாக கட்சிகளுக்கு வந்து விஜயகாந்த் பெயரை பயன்படுத்துவதை நாங்கள் வந்து அனுமதிக்க முடியாது, இனியும் அனுமதிக்க முடியாது. யாரும் விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான காரணம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தேமுதிக வந்து விஜயகாந்த் வந்து உருவாக்குற கட்சி, தொண்டர்களால் உருவாக்குற கட்சி. அந்த கட்சி இன்னும் இருக்குது. அந்த கட்சியோடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் விஜயகாந்த் நாங்கள் செய்ய ஒரு காணிக்கையாக இருக்கும். அந்த வகையில் வந்து நாங்கள் விஜயகாந்துடைய கட்சியை வந்து கொண்டு போகிறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். எங்கள் தலைவருடைய கட்சியை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த நிலையில் வந்து எல்லாருமே வந்து விஜயகாந்த் பேரை நீங்கள் பயன்படுத்த நாங்கள் விரும்பலை, படத்தையும் நீங்கள் பயன்படுத்த விரும்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அதே நேரத்தில் நாங்கள் கூட்டணி வைக்கும் கட்சிகள் வந்து அதை பயன்படுத்தலாம். கூட்டணி நேரத்தில் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க வந்து விஜயகாந்த் படத்தையோ விஜயகாந்த் பேரையோ பயன்படுத்தலாம். அது எந்த தடையும் கிடையாது. ஆனால் மற்ற கட்சிகள் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து அவங்க வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னொரு தகவலை வச்சுருக்காங்கன்னா, சினிமாவில் பயன்படுத்துங்க. நீங்கள் சினிமாவில் நிறைய படங்கள் எடுக்கிறாங்க, கேப்டன் விஜயகாந்த் வச்சுருக்காங்க, தப்பே இல்லை. நாங்கள் எந்த ஒரு காப்பி அடிச்சு கேட்க மாட்டோம். அவங்க கண்டிப்பாக வந்து எடுக்கலாம். விஜயகாந்த் பொதுவானவர் சொல்லியிருக்கோம். சினிமாவில் எல்லாம் தாராளமாக எடுக்கலாம். ஆனால் அரசியல் என்று வரும்போது அவங்களுடைய சுயநலத்துக்காக யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அவருக்கு அவர் உருவாக்கின கட்சி தேமுதிக, அந்த கட்சியை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது தான் அவருக்கு செய்யும் எங்களுடைய காணிக்கை, நன்றி காணிக்கை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். இதை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள்